பாலம் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். துப்பாக்கிகள் கிருமிகள் எஃகு என்கின்ற இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்கு முதலில் நான் சகஸ்தாருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். 2014 இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, வாங்குங்க அப்படின்னு சொன்னார். நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்புறமேட்டு அடுத்த வாரம் வந்தேன். சரி, சார் சொல்கிறாரு என்னன்னு அப்படி கிராஸாக அப்படி எப்பயும் போல் பார்க்கலாமேன்ட்டு பார்த்தேன். சார் சொல்லி தான் இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. பிரவாகன் அவருடைய நண்பர் தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. ஓகே, மொழிபெயர்ப்பு ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக அப்போ நான் கருதலை. எடுத்து பார்த்துட்டு 2 வாரம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறமேட்டு திடீர்னு எடுத்து ஒரு கிராஸ் ரீடிங்கை அப்படி பார்த்த உடனே ஒரு தகவல் கண்ணுக்கு பட்டுச்சு. கடந்த 4500 வருடங்களாக எந்த விலங்குகளையுமே அதாவது உண்ணத்தக்க விலங்குகள், சின்ன சின்ன விலங்குகளை செல்லப்பிராணி இந்த மாதிரி நிறைய பழக்கியிருக்காங்க. 4500 வருடமாக எந்த விலங்குகளுமே பழக்கப்படவில்லை. ஒரு தகவலை பார்த்தேன். யோசிச்சு பார்த்தா எவ்வளவோ முன்னேறி இருக்குது. ஆனால் 4500 வருஷமா ஒரே ஒரு புது விலங்கு கூட பழக்கப்படுத்தவில்லை. மனித சமூகம் உலகம் முழுக்க எங்கேயுமே பழக்கப்படுத்தவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் ரீட்டைன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு திறப்பாக இருக்குதே, எவ்வளவோ முன்னேற்றம் ஆயிடுச்சு தொழில்நுட்பம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் எந்த விதமான பெரிய மாற்றங்களும் இல்லாமல் ஒரு சமூகம் இருக்குது அப்படிங்கிற போது உடனே இந்த புக்கை வாங்கிட்டு போய் படித்தேன். அப்போ வேற ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த மீட்டிங்கு வரலன்னு நினைக்கிறேன். சார் சொன்னார் அறிமுகப்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் இப்போ தான் அதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா அவர் இப்போ ஸ்டில் அலைவ், ஒரு 88 வயசு ஆகுது அவருக்கு. அவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். 3-4 துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். ஜியாகிரபி பேராசிரியர், உடற்கூறியல் ஆய்வாளர், பறவை பற்றின ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். நிறைய பல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்று பல ஆர்டிகல்ஸ், 100கணக்கான கட்டுரைகளை அறிவியல் இதழ்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகம் ரொம்ப செறிவான ஒரு புத்தகம். இதை கண்டினியூவாக ஒரு வாரம் இந்த மாதிரி வச்சு டெய்லி ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கான ஒரு புத்தகம் இது. இருந்தாலும் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் பல அறிவு திறப்புகளை ஏற்படுத்துதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது உலகம் முழுக்க ஒத்துக்கிட்டு புனைவு அல்லாத நூல்களுக்கு கிடைக்கக்கூடிய புலிட்சர் அவார்டு இதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் பல விஷயங்களை ஒரு 4-5 பகுதியாக பேசுது. அதில் அறிமுகம், இந்த புத்தகம் எழுதுனா தூண்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டு இவருக்கு, இது எதனால் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும்னு இவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா, இவர் 33 வருடங்கள் இவர் அமெரிக்காவில் இருந்தாலும், அமெரிக்காக்காரராக இருந்தாலும் நீகுனியா தீவில் பறவைகளை பற்றின ஆராய்ச்சிக்காக 33 வருடங்கள் இருந்திருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் பல துறைகளில் இவருக்கு ஆர்வம் இருந்ததுனால, நிறைய பல துறை நிபுணத்துவம் இருக்கிறதுனால உலகம் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம்ல இவர் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பழங்குடி தலைவர் யாழி அப்படிங்கிற ஒரு சந்திச்சு இவர் பேசுறாரு. 2 பேருமே அவர்கிட்ட ஒரு ஒளி பொருந்திய இது, அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வெள்ளையராகிய உங்ககிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ கூட்ஸ் இருக்கு? இவ்வளோ கூட்ஸ் எங்ககிட்ட ரொம்ப ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க எத்தனை விதமான பொருள்கள் வச்சிருக்கிறீங்க, அதை வச்சு எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிட்டீங்க. அந்த பொருள்கள் எங்களுக்கும் தேவைப்படுது. அந்த அளவுக்கு உங்ககிட்ட பொருள் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த பொருள் கிடைச்சிச்சு, எங்ககிட்ட இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப இதை வாங்கிக்கிறாரு. அவரால் கரெக்டா பதிலும் சொல்ல முடியல. அப்படியே இதை பத்தி 72ல் இது நடக்குது. ஒரு 25 வருட காலம் இதை பத்தி ஒரு பல புத்தகங்களையும் தரவுகளையும் சேகரிக்கிறாரு. இது இப்படிதானா அப்படின்ட்டு. அப்ப இருந்த ஒரு மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஆகியவர்கள் மனித இனத்திலேயே ஒரு
முற்பட்ட அறிவுத்திறன் உடையவர்கள், திறமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு இது நடந்தது. அதுக்கு வந்து அப்போ பல கருதுகோள்கள் வந்து டார்வின் தத்துவத்துக்கு அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு அதை வந்து அவங்க தனக்கு சாதகமா பல விஷயங்களை அந்த இனவாத மேட்டுமைக்கு பயன்படுத்திடும் போது அவங்களுடைய கருதுகோள் என்னவா இருந்துச்சுன்னா, மரபியல் ரீதியாவே அவங்க உயர்ந்தவர்கள், இந்த வேட்டை உணவு சேகரிப்பாளர்களாக உலகத்துல மற்றவங்க இருந்ததை போய் இவங்க சுட்டு கொன்று அந்த இடத்த வென்று அடக்கி காலனியாகவோ குடியேற்றமாகவோ நடந்ததெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பரிமாண ரீதியா ஒண்ணு இவங்க வந்து இன்னும் நம்ம அளவுக்கு வரல. ஆரம்ப காலத்துல பரிணாம வளர்ச்சியில ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு காட்டு மராண்டிங்க அப்படிங்கிற ஒரு கருதுகோள் வெள்ளையர்கள்கிட்ட இருந்தது. அவங்க கிட்ட மேட்டுமைத்தனமும் இருந்தது. இதெல்லாம் அப்படி இருக்கும்போது இவர் அப்படியே பல விஷயங்களை இதுக்காக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிச்சு உண்மையான தரவுகளையும் அது சம்பந்தமான அறிவியல் மறுக்க முடியாத உண்மைகளையும் கண்டெடுக்கும் போது பலவிதமான உண்மைகள் இவருக்கு தெரிய வருது. வந்து மனித இனத்தை பத்தின ஆரம்பத்துல இருந்து இதுல ஒரு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மனித இனம் அப்படிங்கிறது தோன்றினது அப்படிங்கிறத 5 மில்லியன் டு 9 மில்லியன் வரையிலும் டிஃபர் ஆகுது. இதை வந்து அவர் 7 மில்லியனா வச்சுக்கிறார். மனித இனம்னு ஒன்று வந்து குரங்குல இருந்து மனித இனம் பரிமாறினா அப்புறம் ஓரளவுக்கு ஒரு பாதி மூளை, இப்ப இருக்கிறதுல பாதி மூளை 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக ஒரு அனுமானம் பண்றாரு. அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய ஹோமோ எரெக்டஸ் தான் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வெளியே போன முதல் மனித இனமாக நிரூபிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுக்க வெவ்வேறு காலகட்டங்கள்ல மனித இனம் பரவி இருக்கு. அதுல வந்து கடைசியாக அமெரிக்கா கண்டத்துல தான் கடைசியா ஒரு 12,000 இருந்து 15,000 வருஷத்துக்குள்ள மனிதர்கள் அங்க நுழைஞ்சிருக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து 5 லட்சம் வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவுறாங்க அப்படின்ட்டு ஒரு சித்திரம் கிடைக்குது. இவங்க இப்படி இருக்கும்போது ஏன் வெவ்வேறு கண்டத்துல வெவ்வேறு இது இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் எப்படி இந்த யூரோப்பியர்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு இது பண்ணும்போது அதுக்கு வந்து எடுத்தோன்னே இந்த மொத்த விஷயத்துக்கும் 2 உதாரணங்களை அவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் உதாரணம், பாலினேசிய தீவான சத்தாம் அப்படிங்கிற தீவுல மவோரிங்கிற ஒரு பழங்குடி இனக்குழு இருக்கு. மாரியோரி அப்படிங்கிறது. இந்த மோரியோரிங்கிற ஒரு குரூப்புக்கு மவோரிங்கிற ஒரு குரூப் பக்கத்துல இருக்கிற வட நியூசிலாந்து சேர்ந்தவங்க வந்து இவங்களை கொன்னுட்டு ஒருத்தர் 2 பேர் தவிர எல்லாத்தையுமே கொன்னுடுறாங்க. ஒரு 2000 பேர் அளவுக்கு தான், ஒரு சின்ன பாப்புலேஷன் தான் இவங்க. ஆனால் இவங்களும் அந்த மவோரி குரூப்ல இருந்து இங்க வந்தவங்க தான், அதே தாய் மூதாதையர்கள் தான். ஆனா இவங்க கிட்ட வெறும் சின்ன சின்ன கல்லாயுதங்களை தவிர எதுவுமே இல்லை. அவங்க வந்து இவங்களை வென்றுட்டு, இது நடந்தது ஒரு 1860 வாக்கள் தான், ரொம்ப பின்னாடி கிடையாது. அவங்க வந்துட்டு இவங்களை கொன்னுட்டு இவங்களுடைய மாமிசத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் விடாம கொன்னுட்டு இதை வந்து அவங்க பிடிச்சிடுறாங்க. இது இப்படி ஏன் நடக்குது? 2 பேரும் ஒரே மூதாதையர். எப்படி இருக்கும்போது ஏன் இவங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஆயுதங்கள் இருந்தது. இவங்க கிட்ட வெறும் கல்லாயுதங்கள் மர ஆயுதங்கள் தவிர வேற எதுவுமே இல்லை. 2வது இவங்க வந்து அமைதியான வழியில வந்து ஒருத்தரை கொண்டுகிட்டா இந்த தீவுல யாருமே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பெரும்பாலும் இன உற்பத்தியவே வந்து குறைச்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை தொடர்ந்து, ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு உணவு அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களை வென்றடக்குனாங்க. இது ஒரு உதாரணமா வச்சுக்க சொல்றாரு. அடுத்தது 1536ல ஸ்பெயினுடைய அரசனுடைய உத்தரவுல பிரான்சிஸ் பிசாரோ போய் இன்கா இப்ப இருக்கிற பெருவுல போய் 168 பேரோட கப்பல்ல போய் குதிரைகள், கப்பல், துப்பாக்கி, ஆயுதங்களோட போய் இறங்குறாரு. அப்ப இன்கானுடைய மக்கள் தொகை 10 லட்சத்துக்கும் மேல, படை வீரர்கள் 80,000. அடவாபா அப்படிங்கிறவர் தான் அதனுடைய மன்னர். இந்த அடவாபா மன்னரை இந்த 168 பேர் சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு ஒரு உயிர் கூட போகாம அவங்கள ஒரு 7,000 பேர்த்த கொன்னு பயமுறுத்தி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அந்த அடவாபா விடுறதுக்கு பேரம் பேசி, அவங்க கிட்ட பெருசா இரும்பு ஆயுதங்கள் கிடையாது, இவங்க பேசி
22க்கு 17க்கு 8, 22 அடி நீட்டம், 17 அடி அகலம், 8 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய ரூம் நிரப்புற அளவுக்கு தங்கத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டும் அடவாபாவை கொண்டுடுறாங்க. இது அவ்வளோ பெரிய தங்கத்தை வாங்கிக்கிட்டு இவங்க கொண்டுடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சரி, இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து 500 மடங்கு அதிகமான பலம் பொருந்தியவர்கள் படை வீரர்கள் எண்ணிக்கையில. ஆனா இவங்க வென்றெடுக்கிறாங்க. 168 பேர், ஒரு உயிர் கூட போகல. நம்ம இப்படி ஒரு சம்பவங்கள், இந்த 2 சம்பவங்களையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த நூல் முழுக்கவே நான் விவரிக்க முடியும். ஏன் இவர்கள் வென்றார்கள், ஏன் இந்த இன்கா பேரரசை தேர்ந்த இவர்கள் ஏன் ஸ்பெயின் அரசரை போய் இவங்க சிறைபிடிக்கவில்லை, ஏன் அவங்க இங்கே சிறைபிடிக்கிறாங்க நேரத்துக்கு என்ன காரணம்? இந்த கேள்வி இவருக்கு வந்துதான் இந்த புத்தகத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கிறார். இது எதனால இப்படி நடந்திருக்கும், ஏன் இவங்க மட்டும் இங்க பண்றாங்க, இவங்களால ஏன் அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு ஒரு வினாவை, இதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறப்ப இவர் இந்த 1500 அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 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 முக்கியமான ஒரு வருடம் இதுக்கு முன்னாடி இருக்கிறத 1500 அப்படியே நிறுத்திக்கிறார். அப்ப இந்த 1500 இப்படி நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், எதனால இப்ப இவங்க ஆனாங்க அப்படிங்கும் போது அப்பதான் அவர் இதுக்கான விடைய கடைசி பணியுகமானது, அதாவது அறிவியலாளர்கள் 23 பணியுகம் இருக்கிறதா சொல்றாங்க. கடைசி பணியுகம் 23வது பணியுகம் 13000 வருஷத்துக்கு கிமு 11000, கிட்டத்தட்ட 13000 வருஷத்துக்கு முன்னாடி. கிமு 11000, இப்ப 13000, இன்றையில இருந்து 13000 வருடத்திற்கு முன்னாடி அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா கண்டத்திலையும் பாத்தீங்கன்னா மனித பரவல் இருக்குது. யாருமே பெருசா, எல்லாமே உணவுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்டை உணவு சேகரிப்பாளராக தான் இருக்கிறாங்க. எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் அப்ப அந்த 13000 வருஷத்துல இல்ல. மனித பரவல் நடந்திருக்குது, வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு மக்கள் தொகையா நடந்திருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மனிதர்களுக்கு பாக்குறப்ப, மனிதன் தோணுனே ஃபர்ஸ்ட் பாய்ச்சல் 50000 வருடத்திற்கு முன்பு கல் ஆயுதங்களையும் தூரத்துல இருந்து விலங்குகளை வேட்டையாடக்கூடிய மர ஈட்டி, நீட்டமான கம்பு, பெரிய கற்களை கொண்டு எரிதல், இந்த மாதிரியான கூர்மைப்படுத்தப்பட்ட இதெல்லாம் 50000 வருடத்திற்கு முன்னாடி ஒரு ஆதாரபூர்வமான கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்குது. 50000 வருஷத்துக்கு முன்னாடி விலங்கோடு விலங்காக இருந்த நிலையை தாண்டி ஒரு முன்னேற்றத்தை மனிதன் ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தி இருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வந்தாலும் அதுக்கான பெரிய எதுவுமே இல்லை. கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான். இந்த 13000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த 13000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 8000 வருஷத்துலயும் பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்குதே ஒழிய துல்லியமான வரலாறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 5000 வருஷத்துல இருந்து பல எழுதப்பட்ட வரலாறுகள் அங்கொன்று இங்கொன்றுமா இருந்து அதை இணைக்கக்கூடிய கோடு கிடைக்குது. அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவர் இந்த வரலாற்றை ஆராயும் போது இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்ப இவர் ஒரு மிகப்பெரிய புரிதலுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் வராரு, அதை பேஸ் பண்ணி நிறைய இவர் அதுக்கு ரிலேட்டடான சப்போர்ட் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதை கொண்டு போகும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தோக்கடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு அவர் வகைப்படுத்துறாரு. என்னன்னா, முதல்ல குதிரை. இவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே குதிரை கிடையாது. இன்கா பேரரசுல இவங்க குதிரை மேல நின்று அவங்கள கொலை பண்றாங்க. ஆனா இவங்க கிட்ட நடைதான், அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அங்க வேற எந்த விலங்குகளும் கிடையாது. இவங்க குதிரை மேல நிக்கிறாங்க. துப்பாக்கிகள், கூர்மையான எஃகாலான ஆயுதங்கள். ரெண்டாவது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பெயின்ல இருந்து இங்க வர்றதுக்கு உண்டான கப்பல் பயணம், பாதுகாப்பான கப்பல் பயணம், கப்பல் ஓட்டக்கூடியது. கப்பல்ல இவங்களுக்கு தேவையான உபரியான உணவுப் பொருள்கள், குதிரை எல்லாத்தையும் ஏற்றிட்டு வர முடியுது. மையப்படுத்தப்பட்ட அரசாட்சி. இது எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது, இவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே மொழி இருந்ததோடைய எழுத்து இல்லை. இவங்க கிட்ட எழுது முறை இருந்தது.
இந்த எழுதும் முறை என்பது துல்லியமான ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து அறிவையும் இவங்க சேகரம் பண்ணிக்கிட்டு முன்னேறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இன்கா பேரரசுல இல்லை. இது எப்படி நிறுவறாருன்னா 1536 இது நடக்குது. 1520 ஆஸ்டெக் பேரரசை வந்து கோர்ட்டேங்கிறவன் போய் ஃபர்ஸ்ட் தடவை தோத்துட்டு 2வது தடவை இவங்களுடைய என்னென்ன பலகீனம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே வருஷத்துல மறுபடியும் ஆஸ்டெக் பேரரசையும் அழிச்சிடுறாங்க. அது ஒரு 200-250 வருட காலம் இருந்த ஒரு பேரரசு. அதையும் அவங்க வென்றெடுக்கிறாங்க. இங்க பனாமாவை வந்து வென்றெடுக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே இன்கா பேரரசருக்கு துல்லியமான தகவல் தெரியல. வாய்மொழியில ஒரு சில தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே ஒழிய வாய் வழியா இவங்களுடைய இராணுவ பலம் என்ன, இவங்களுடைய தொழில்நுட்பம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எழுதும் முறை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப இது ஒரு மாதிரி தொடர்ந்த ஒரு 6-7 காரணங்கள்ல ஒண்ணு கூட அவங்க இவங்களோட போட்டி போடுறதுக்கு தகுந்தது இல்லை. இந்த நூல் முழுக்கவே இது எல்லாம் தான் காரணம். தொழில்நுட்பத்துக்கு உண்டானது துப்பாக்கி, கூர்மையான ஆயுதங்கள், போக்குவரத்துக்கான கப்பல், கடற்செலவு, உணவு உற்பத்தி, மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம், ட்ரெயின்டு மிலிட்டன்ஸ். இதுக்கு மேல இன்னொரு இவங்களுக்கு வென்று எடுத்துட்டு அப்புறமேட்டு அதை முழுக்கவே அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்துல உதவுறது. ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா இவங்க 20,000 பேரை கொன்னா 80,000 பேர், கிட்டத்தட்ட 93% 95% பேர் வந்து கிருமிகள்ல இறக்குறாங்க. இந்த கிருமிகளால அவங்க இறந்து போயிடுறாங்க. எதுவுமே இவங்க கொல்றதே இல்லை. எப்படி இந்த கிருமிகள்னால இவங்க இறக்குறாங்களே? இப்ப இந்த கிருமிகள் என்ன? ஒரு திறப்பு ஏற்படும் போது இன்னொரு திறப்புக்கான கேள்விக்கு பதில் தேவைப்படுது. இவர் இதை நோக்கி பின்னோக்கி போக போக இது ஏன் இப்படி நடந்ததுன்னு இவர் வந்து இந்த 2 பேரரசு இருக்கும்போது இவருக்கு மிக ஆழமா ஒரு கருத்து 33 வருஷமா இருந்ததுல ஒரு முடிவுக்கு வந்துடுறார். என்ன அப்படின்னா, நியூகினியாவை சேர்ந்த பழங்குடி மக்கள் எந்த உயிரியல் வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய மரபணு வேறுபாடுனால வெள்ளையர்கள் ரொம்ப திறமையானவர்கள், இவங்க திறமையானவங்க இல்லைங்கிறதுல இவர் அதை பொய்ன்னு உணர்ந்துடுறார். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட இருக்கும்போது அவங்களுடைய அறிவு நுட்பம், எச்சரிக்கை உணர்வு, இயற்கையை புரிந்து கொள்ளுதல், கூராய்ந்த தன்மை, அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய உற்று நோக்கம் அசாதாரணமா இருக்குது அவங்களுக்கு. இவங்க ஒரு தடவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப ஒரு இனக்குழு மோதல்ல ஒரு இடத்துல கிராஸ் பண்ணா அங்க அந்த பிரச்சனையில மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இவங்க பதுங்கிடுறாங்க காட்டுக்குள்ள. அப்போ வந்து பசியில இருக்கிறப்ப அங்க இருக்கிற அந்த ஃபாயின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு போய் ஒரு காளானை பறிச்சுட்டு வந்து சாப்பிட சொல்றாரு. இவருக்கு ரொம்ப பயம். என்னன்னா, உலகில மிகப்பெரிய நச்சு வாய்ந்ததுல காளான் ஒண்ணு. சட்டுனே இறந்து போயிடுவாங்க, அவ்வளவு விஷம் வாய்ந்தது. காளான் வகைப்பாட்டாளரே அமெரிக்காவில் ஒருத்தர் இந்த மாதிரி செத்து போயிட்டாருன்னு இவர் படிச்சிருக்காரு. ரொம்ப பயப்படுறாரு. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடாதீங்க, பசிக்காக போய் ஏதோ காளான் எடுத்துட்டு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு அவர் வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. இவ்வளோ மரங்களை நாங்கள் வகைப்படுத்தி இவ்வளோ செடிகளை பண்ணும்போது இந்த காளான்ல நாங்கள் ஏமாந்துருவோம், அமெரிக்கர் சாவாங்க, நாங்கள் சாக மாட்டோம்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஒரு மிக சுவையான உணவை சாப்பிட்றாரு. இந்த காட்டுகள்ல இருக்கிற 29 விதமான காளான்களுக்கும் பெயரும் இருக்குது. எங்களுக்கு எது விஷம் இல்லை, சுவையானது எது, விஷம் உள்ளதுன்னு எங்களுக்கு பிரிக்க தெரியும் அப்படிங்கிறப்ப ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா ரொம்ப நுட்பமா கவனிச்சா பிரிக்கக்கூடிய விஷயம் அது. இந்த மாதிரி காட்டுக்குள்ள எங்க தங்குறதுக்கும் உடனே அங்க இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இவங்க டென்ட் அடிக்கிறாங்க, விலங்குகளை புரிஞ்சுக்கிறாங்க போது இவ்வளவு திறமையானவங்க இருக்கிறப்ப எப்படி எதை வச்சு வந்து இவங்க உயிரியல் ரீதியா இவங்க திறமை குறைந்தவர்கள், காட்டுமிராண்டிகள், பழங்குடிகள் அப்படின்னு சொல்றாங்கிறப்ப இவரு அந்த உயிரியல் மரபணு ரீதியா அவங்க ஒரு உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவருக்கு ஒரு இது வந்து பொய் அப்படிங்கிறதுல அவர் உணர்ந்துட்டு அதை பத்தி இது பண்ணும்போது அவர் ஒரு புரிதலுக்கு வந்துடுறார். என்ன நடக்குதுன்னா, வெள்ளையர்கள் வந்து இவங்க சொல்ற எந்த வேலையை செஞ்சாலும் அவராலேயே செய்ய முடியல. அவர் ஒரு ஒயிட்டு தான். என்னன்னா, அவங்களுக்கு சில ட்ரைனிங்க்கு அவங்க சின்ன வயசுல இருந்து பழகுறாங்க. அந்த ட்ரைனிங் இவங்களுக்கு இல்லை. மற்றபடி அறிவு கூர்மைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணி இதுக்கு பல தரவுகளை தேடும்போது பல இனக்குழுக்கள் ஒரு இடத்துல இருந்த தொழில்நுட்பம் உள்ளாடி வரும்போது ஒரு இனக்குழு அதுல வந்து விலகி போனாலும் இன்னொரு இனக்குழு உடனே அதை கைப்பற்றி அதுல அடுத்த ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு முன்னேறி இருக்கிறது உலகத்துல பலவிதமான ஆதாரங்களை இவர் கைப்பற்றுறாரு.
அவங்க அப்படி இருந்தா எப்படி இந்த தொழில்நுட்பத்தை உடனே அவங்க கை கொள்ள முடியும்? பல இனக்குழுக்கள் வெள்ளையர்களோட அற்புதமா துப்பாக்கியில சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க குறைந்த காலத்திலேயே. இவ்வளவு குறைந்த காலத்துல அவங்க இவ்வளவு தொழில்நுட்பத்துல உடனே அடாப்ட் ஆகி பண்ணும்போது அப்ப இது உயிரியல் குறைபாடு இல்லை அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு வராரு. என்ன வராரு? சரி, அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இந்த விவசாயத்தினுடைய பங்கு என்ன, இந்த உணவு உபரியினாலதானே ஏற்படுதுன்னு சொல்லி விவசாயத்துக்கு வரும்போது இந்த விவசாயம் எங்க முதல்ல தோன்றிக்குது என்னன்னு பார்த்தா அது ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த சிரியா ஈராக் அந்த பகுதி தான் ஃபெர்டைல் கிரசன்ட்னு சொல்லுவாங்க. அந்த குன்றுகள்ல தான் தானியங்கள் பருப்பு வகைகள்லாம் உருவாயிருக்குது. அதுதான் உலகம் முழுக்க ஃபர்ஸ்ட், அதுதான் ஒரு பேஸ். அதே இப்போ அதை மெசபடோமியா நாகரிகம்னு சொல்றோம். அதுதான் அங்கிருந்து தான் உலகம் முழுக்க பரவி இருக்கு. சரி, இப்படி பரவனதுல இருக்கும்போது அடுத்தடுத்து இதை பத்தின ஒரு ஆய்வுகள் செய்யும் போது பெரும்பான்மையான விஷயங்கள் இந்த உணவு உற்பத்திக்கு அடிப்படை பழக்கப்பட்ட விலங்குகள். ஏன் அப்படின்னா களை கொட்டு விவசாயம்னு நடக்கும்போது கடினம் அல்லாத மண்ணுல மட்டும்தான் விவசாயம் நடந்திருக்கு. அது மிக குறைந்த பகுதி தான் விவசாயம். அந்த விவசாயமும் விவசாயத்தை கண்டுபிடிக்கணுங்கிற முறையில எந்த விதமான வேட்டை உணவு சேகரிப்பாளரும் அதை செய்யல. ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு எல்லாருமே அதை நிரூபிச்சிருக்காங்க. விவசாயம் என்பது தற்செயல் நிகழ்வு. அது வெடிச்சு கோதுமை மணியோ மற்ற விஷயங்கள் செதறும் போது திருப்பி அது முளைக்கிறத கவனிச்சு, குறிப்பாக பெண்கள் தான் அதை அதிகமா கவனிச்சதாகும். இந்த வேட்டை உணவு சேகரிப்பாளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்ன எல்லாருமே அலைகுடியாவே இல்லை. அந்த இனக்குழுல கொஞ்சம் பேர் கிராமங்கள்ல தங்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் தங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த இனக்குழு சேர்ந்தவங்க போய் அந்த குலக்குழு இனக்குழு போய் வேட்டையாடிட்டு வருது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உற்று கவனிச்சு இந்த விவசாயத்தை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விவசாய உற்பத்தியை என்ன முளைக்குதோ அதை கவனிச்சு இவங்க செய்யறாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்குது. அப்புறமேட்டு விலங்குகளை பழக்கப்படுத்துறதுல இவங்களுக்கு அண்மையில கிடைக்கக்கூடியது ஆட்டுக்கெடா. அப்படின்னா ஆட்டுக்கெடா அப்படின்னா இப்ப நம்ம ஆடுக்கெடா இல்லை, அது ஒரு தனி வகை ஆடு. அப்புறம் பன்றி, அப்புறம் பசு. இது 4மே அங்க அவைலபிளா இருக்கு. அந்த ஃபெர்டைல் ரீசனுக்கு மத்திய ஆசியாவுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப இவங்க அதை ஆரம்பத்துல இருந்து எப்படி இருக்குதோ ஒரு தாக்குதல் இல்லாத ஒரு விலங்க கை கொள்வது என்பது மனிதன் ஆரம்பத்துல இருந்தே பண்ண ஒரு விஷயத்துல இதை ஈஸியா அவன் பழக்கிறான். ஈஸியா அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாள் நடக்கல, ஆயிரக்கணக்கான வருடங்களா அது நடக்கும்போது அவன் பழக்கணுன்னே அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, இறைச்சி கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிடுதுன்னா உங்களுக்கு பால், இறைச்சி, அந்த பால்ல இருந்து இருக்கக்கூடிய அடிஷனல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான உடைக்கு கொடுக்க அதனுடைய தோல், செம்மறி ஆட்டினுடைய தோல், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், அப்புறம் டிரான்ஸ்போர்ட். இது நடக்கும்போது இது பழகிட்டு இருக்கும் போதே இது என்ன ஆகுதுன்னா விவசாயத்துக்கு கடினமான நிலங்களை உழுவதற்கு மரக்கம்புகளை வைத்து நிலத்தை கீறுவதற்கு இந்த மாட்டை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரே ஒரு மாடு பழக்கப்பட்டது அது பலவிதமான பயன்களுக்கு இவங்களுக்கு உள்ளாடி வருது. போக்குவரத்துக்கு உபயோகப்படுது, சுமை தூக்குவதற்கு உபயோகப்படுது, இறைச்சிக்கு உணவு, இது எல்லாம் பண்ணும்போது விவசாயம் செழிக்க ஆரம்பிக்குது. விவசாயம் செழிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இந்த ஃபெர்டைல் கிரசன்ட்ல ஆரம்பிச்சு இதெல்லாம் நடக்கிறப்ப என்ன இவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் அப்படின்னா இவர் இதை இந்த புத்தகம் முழுக்கவே அவர் ஒரு யுரேசியாங்கிற ஒரு பதத்தை தான் தொடர்ந்து பயன்படுத்துறாரு. அவர் ஐரோப்பான்னு சொல்றது இல்லை, ஆசியான்னு சொல்றது இல்லை. அவர் முதல்ல ஒரு குறிப்பு கொடுத்துறாரு, இது முழுக்கவே யுரேசியா, இது கூட நீங்க வட ஆப்பிரிக்காவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்த்திக்கணும், அதாவது எகிப்து இதெல்லாம் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறார். மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய எகிப்து, இப்ப இருக்கக்கூடிய அப்ப கார்டேஜ், இப்ப துனிஷியா, இதெல்லாம் சேர்த்திக்கிட்டு இதுதான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு பரப்பாதான் நீங்க வச்சுக்கணும். இதை மத்திய தரைக்கடல் வானிலை அப்படின்னு ஒரு உலகம் முழுக்க எங்க மத்திய தரைக்கடல் வானிலை இருந்ததோ
அங்கதான் முதல்ல உணவு உற்பத்தி ஆரம்பமாயிருக்கு. அது எங்கெங்க இருந்தது அப்படிங்கிற ஒரு, அது மெசோ அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய மத்திய அமெரிக்கா, கீழே மெக்சிகோல ஆரம்பிச்சிருக்கு, இப்ப பெருல அங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மிகப்பெரிய பட்டினி துயரத்திலையும் கடந்த பல வருடங்களாக சிக்கல் இருக்கக்கூடிய எத்தியோப்பியால ஆரம்பிச்சிருக்கு, சைனாவில் ஒரு பகுதியில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இது பரவி இருக்கு. மனிதன் வந்து அங்கங்க இந்த உணவு உற்பத்தியை வந்து போது இதுல 2 விதமான உணவு உற்பத்தி ஆயிருக்கு. அதாவது இங்க இருந்து கொண்டு போய் அங்க வந்து அந்த சீதோசன நிலையில ஏற்படுத்தப்பட்டதுதான் அதிகம். அங்க கண்டுபிடிக்கப்பட்டு இது பண்ணது மிக குறைவானதுதான் நடந்திருக்கு. அதாவது இப்ப இங்க ஒரு கோதுமை இருக்குன்னா அங்கேயும் இதே டைம்ல கோதுமை இல்லை, இங்க இருக்கிற விதையை கொண்டு போய் அந்த சீதோசன பல இடங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உலகம் முழுக்கவே ஒரு அந்த ட்ரையல் அண்ட் எரருங்கிற ஒரு மெத்தட்ல தான் உலகம் பரவி இருக்குதுங்கிறாரு. அப்ப வந்து அங்க வந்து வளரும் போது எங்கெங்க வளருது, சிலது வளர முடியல அப்படிங்கிற ஒரு இதுல இவங்க வந்து இது பண்ணும்போது ஏன் இந்த யுரேசியாவில் மட்டும் இப்படியாப்பட்ட ஒரு இது அப்படின்னு பாக்குறப்ப அவர் வந்து புவியியல் பேராசிரியர்னால ஒரு யாராலையும் மறுக்க முடியாத ஒரு வாதத்தை வச்சுதான் இந்த புத்தகத்தையே நிறுவுறார். அது என்னன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் கான்டினென்டல் ஆக்சிஸ், கண்டங்களின் நிலை அமர்வு. இந்த கண்டங்களின் நிலை அமர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பக்கம் லிஸ்பன் வச்சுங்க, போர்ச்சுகல், இந்த பக்கம் லிஸ்பன், அந்த பக்கம் ஷாங்காய் அப்படி வச்சுங்க. இந்த பக்கம் லிஸ்பன், அந்த பக்கம் சைனானுடைய ஷாங்காய். இது மொத்தமும் கிழக்கு மேற்கான அச்சு, மேற்கு கிழக்கான அச்சு. இது இங்க இப்படி ஒரு அச்சுல மிக பரவலான நிலங்கள், பெரிய பாதிப்பற்ற நிலங்கள் இங்க இருக்கு. பெரிய பாலைவனங்கள், பெரிய இது இல்லை, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவலா இருக்கு. இதனுடைய வானிலை 4000 மைலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாலுமே கூட வானிலை கிட்டத்தட்ட 90% ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் சவுத் அமெரிக்காவிலேயோ ஒரு ஆஸ்திரேலியாவிலேயோ நியூசிலாந்து மற்ற எல்லா இடத்துலையுமே 1000 மைல்லையே வந்து எக்கச்சக்கமான வேறுபாடுகள். அதுக்கு அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கலிபோர்னியா மேற்குல இருக்கு, கலிபோர்னியா ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல மிகப்பெரிய பாலைவனம் அமெரிக்காவில் இருக்கு. இந்த பக்கம் வந்து கிழக்குல இருந்து மேற்கு ஓரத்துல உற்பத்தியானது இந்த கிழக்கு முன்னாடி நடுவுல மிகப்பெரிய பாலைவனங்கள் தடுத்திருக்கு. வட ஆப்பிரிக்கா ரொம்ப முன்னேறிய எகிப்து வந்து பெரிய ஒரு உணவு உற்பத்தி நைல் நதியில ஏற்பட்டதுக்கு, நைல் நதியில அவங்க கோதுமையை உற்பத்தி பண்ணவில்லை, இந்த இருந்து எடுத்துட்டு போனதை வச்சு அவங்க உற்பத்தி பண்ணிடுறாங்க. நைல் நதி படுகை அவங்களுக்கு அதுக்கு உபயோகமா இருக்குது. மிகப்பெரிய பேரரசு உருவாகுது, மம்மிஸ் பிரமிடு உருவாகுது, எல்லாமே இது நடக்குது. ஆனா இதுக்கான அடிப்படை உணவு உற்பத்தி இதுதான், இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க விவசாயம் பண்ணதுதான். ஆனால் அங்க இருந்து கீழே தெற்குல வர்றதுக்கு பலாயிரக்கணக்கான வருஷம் இங்க தெற்குல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நடுவுல சகாரா பாலைவனங்கள் அதை தடுத்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுது. இப்படி பல இடங்கள் பல விஷயங்கள் நடக்கிறப்ப எல்லா கண்டமும் ஒரே மாதிரி இல்லை. அப்படிங்கிறப்ப இது எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா சாதகமான அம்சங்களும் இந்த யுரேசியாவில் வந்து உட்கார்ந்துருக்குங்கிறார். அதுக்கு முதல் காரணம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் வெப்பநிலை, ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு வறண்ட நிலம், ஆனா ஒரு குறிப்பிட்ட மழை காலத்துல ஈரப்பதம். இதுதான் உணவு உற்பத்திக்கான அந்த தானியங்கள் உற்பத்திக்கு அவருக்கு தேவையான ஒரு இது. அப்புறம் இதனுடைய அடுத்து நகரத்துக்கான தடையற்ற நகர்வு. இங்க போர்ச்சுகல் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பக்கம் நடுவுல கொஞ்சம் தான் இங்கிலீஷ் கால்வாய், நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் இங்கிலீஷ் கால்வாய் தான்னா இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் அப்படியே நீங்க போர்ச்சுகல்ல இருந்து அப்படியே நீங்க போயிட்டே இருந்தா ஷாங்காய் வரையிலும் ஒரே நிலம், நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கால்வாய்களை தவிர வெப்பநிலை இது. ஆனால் இந்த அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்க 148 இதுவரையிலும் உலகத்துல 100 பவுண்டுக்கு மேல இருக்கக்கூடிய பாலூட்டி வகையை சேர்ந்த தாவர உண்ணி மற்றும் தாவர விலங்கு உண்ணி 148 100 பவுண்டுக்கு மேல இருக்கக்கூடிய பாலூட்டி இருக்கு. இத மொத்தமே வந்து மனிதன் இந்த 10,000 வருடங்களா பழக்கப்பட்டது 14 தான். இந்த 14ல அல்பகா அப்படிங்கிற
ஒன்னும் அல்பாகா இந்த மாதிரி இன்னொன்னு இது ரெண்டு தான் வந்து நீங்க வந்து தென் அமெரிக்காவில் இருக்கு. நாய் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. நாய் வந்து கடைசிப்பட்ட உணவு தாங்கிறார். ஆனா நாய்க்கறியை வந்து நிறைய சாப்பிட்டுருக்காங்க. அது கடைசியான புகலிடம். முதல் உணவு அது முன்னுரிமையான உணவு கிடையாது. அது எல்லா இடத்துலயும் இந்த 13 பெரிய பாலூட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தற்செயல் சூழ்நிலை நிலவால இது யுரேசியாவிலேயே 13 கிடைக்குது. இப்படி இது வந்து ஒரு பெரிய அறிவு திறப்பு. 13 பெரிய பாலூட்டிகள் யுரேசியாவிலேயே இருக்குது. அதுல மிகப்பெரிய இங்க தென் அமெரிக்காவில் இருக்கிறதுலயும் சரி, மற்ற இடத்துல நியூகினியாவில் இருக்கக்கூடியது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வான்கோழி, இதெல்லாம் வந்து இறைச்சி பால். இது அந்த அல்பகா வந்து பால் கொடுக்காது, வெறும் இறைச்சி மதிப்பு தான். எல்லா விதமான சாதகங்களும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கதான் இருக்கு. பால் பொருளும் கிடைக்குது, உடை கிடைக்குது, டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது, இறைச்சி கிடைக்குது. அதை விருப்பப்பட்ட முகையில பழக்கப்படுவதற்கான ஒரு இதுவரையிலும் மனிதன் தோன்றி 14 தான் இவனால வெற்றிகரமா பழக்கப்பட்டிருக்குது. அந்த 14ல 13 யுரேசியாவில் இருக்கு. அதுல மிகப்பெரிய பாலூட்டியாக இருக்கக்கூடிய 4ம் இந்த ஃபெர்டைல் கிரசன்ட்டுக்கு பக்கத்திலேயே இருந்து இவங்க ரொம்ப ஆச்சரியா அதை பழகி முன்னெடுத்துறாங்க. சரி, இது ஏன் இவங்களுக்கு எங்க ஒரு மிகப்பெரிய என்னன்னா, இது விவசாயத்தை கொடுக்கும்போது மிகப்பெரிய உபரியை கொடுக்குது. உபரி இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உபரி தான் அரசாங்கத்தை உருவாக்குச்சுன்னு மார்க்ஸ் நிறுவி இருக்கிறாரு. அது இதுவரையிலுமே எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இந்த உபரி என்ன ஆகணும், முதல்ல வந்து எங்க உபரி ஆகுதோ இந்த உபரியை ஹேண்டில் பண்றது யாருங்கிறப்ப குழு தலைவன் உருவாகிறான். இது இன்னும் அதிகமா போகும்போது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வரும்போது இவங்க எதிரியை வென்றடக்கி இன்னொரு குழுவை வென்றடக்கி குழுக்கள் பல குழு ஒன்றா சேர்ந்து இனக்குழுவா மாறுது. இனக்குழு மறுபடியும் தலைவராட்சியா மாறுது. தலைவராட்சிங்கிறது அப்பொழுதே 50,000 பேர் கொண்டவர்கள் போது அவங்களால நிலைப்படையை உருவாக்க முடியுது, அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியுது, பாதுகாப்பை ஏற்படுத்த முடியுது. ஒரு மத்திய தரப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு எக்கானமியும் ஒரு அரசும் உருவாக்கி மற்ற இனக்குழுல இருந்து இவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குது. இது நடக்கும்போது இவங்களுக்கு இந்த விலங்குகள் ஒரு மிகப்பெரிய தீமையை கூடவே கொண்டு வர்றாங்க. இவங்களோடையே இருந்து இந்த விவசாயத்திலையும் விலங்குகள் வரும்போது விலங்குகள் மூலியமாக மிகப்பெரிய விஷக்காய்ச்சல், தட்டம்மை, பெரியம்மை, கக்குவான், இதுக்கான இந்த சளிக்காய்ச்சல் இருக்கிறது, மலேரியா, எல்லா வியாதிகளும் அதுல இருந்து வருது. இவங்க அதுல வந்து பல பேர் இறக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து ஒரு குறிப்பிட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள்ல அதற்கான எதிர்ப்பு சக்தியை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். பல உயிர்கள் போச்சு, இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் போனாலும் அதுக்கான எதிர்ப்பு சக்தி இவங்க உருவாக்கிட்டாங்க. இவங்க ஒரு ஜெனரேஷன் எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கும் போது அதுக்கு ஒத்துக்கூடிய வர ஜெனரேஷன் இயல்பாகவே அந்த எதிர்ப்பு சக்தி அவர்கள் கை கொண்டு அது இவங்களுடைய தலைமுறை 2-3 தலைமுறையில அந்த நோய்க்கெல்லாம் பழகி எதிர்ப்பு சக்தி. இது எதுவுமே இந்த யுரேசியாவை தவிர உலகத்துல மற்ற எந்த பகுதியிலும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் 1000 பேர் உள்ள ஒரு இனக்குழுல 930 இவங்க போனோடனே இதுலயே இறக்குறாங்க. எல்லா இடத்துலையும் 80% ஆஃப் த பீப்புள் இந்த கிருமியில இறக்குறாங்க. 20% தான் இவங்க சுட்டு கொல்றாங்க. அப்ப கொல்றதுக்கான அதுக்கான அவங்க காரணம் அவங்கள ஒரு காட்டு மிராண்டியா. ஆனா அது எல்லாமே இப்ப வந்து தவறுன்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு அறிவியல் பூர்வமா. அவங்களும் சேப்பியன்ஸ் தான், நமக்கு அளவுக்கு ஆனவங்க தான். சூழ்நிலைகள் அவங்களுக்கு அங்க இல்லை. இந்த யுரேசியாவில் இவ்வளோ பெரிய எல்லா விதமான சாதகமான அம்சங்களும் வச்சு இவங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப உணவு உற்பத்தி வந்துருச்சு. மையப்பட்ட அரசாங்கம் வரும்போது 5000 வருடத்திற்கு முன்பு எழுது முறை உருவாகிவிட்டது. இந்த எழுது முறை தான் வந்து மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா சொல்றாரு. அனைத்து நாலேஜையும் கலெக்ட் பண்ண முடியுது உங்களால, அது அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுது. துல்லியமான தகவல்களை, துல்லியமான விஷயங்களை கடத்த முடியுது. மருத்துவ முறையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு, வானியல் எல்லாமே, இந்த பாதுகாப்பு, கடலினுடைய இது எல்லாமே இவங்க கடத்தி. அப்ப இந்த யுரேசியாவில் மெசபடோமியா இதை தாண்டி ஒரு இடத்துல எழுதும் முறை இருந்தது அப்படின்னா சவுத் அமெரிக்கா சொல்றாங்க. ஆனால் அது வந்து ஒரு மிக குறைந்த ஒரு இதுலதான் இருந்திருக்கு. இப்ப கூட என்ன சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தில் இருக்கிறது எதையுமே படிக்க முடியல. ஆனால் இதை அவங்க படிச்சிடுறாங்க. மெசபடோமியாவில் இருக்கிறத படிக்க முடியுது.
இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி எழுதக்கூடிய முறை வந்து பெரிய, அது வந்து அதிகாரத்தின் குறியீடாக உலகம் முழுக்க இந்த எழுத்து முறை இருக்கு. அதிகாரம் செலுத்துவதற்கு எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு ஒன்னா சேரும்போது மக்கள் தொகை அதிகமாகுது. ரெண்டு, இதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது இவர் அதை தீர்வே சொல்ல முடியாதுங்கிறார். உணவு உற்பத்தினால மக்கள் தொகை அதிகமாச்சா யுரேசியாவில்? மக்கள் தொகை அதிகமானதுனால உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு புது புனைவாளர்கள் உருவானாங்களா அப்படிங்கிறது வந்து ரெண்டு சைடுமே மூமெண்ட் இருக்கு. அதை நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா இது நடந்தது உண்மை. இவங்களுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் நிகழக்கூடிய இடமாக இவங்க வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வெண்கலம், செம்பு போன்றவை கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இவங்க கூர்மையான ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது ராகுல் சாங்கித்யான்னு சொல்லுவாரு, ஒரு சின்ன கத்திக்கு 7-8 வருஷம் மிக கடுமையா வளர்த்தப்பட்ட ஒரு 6 அடி உயரமுள்ள குதிரையை வந்து ஈக்குவலா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவானா. என்ன காரணம்னா, அவன் அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த கத்தியை வச்சு 10 குதிரையை கொண்டுடுவான், அழுத்துருவான். வாழ்கா முதல் கங்கை வரையில இது ஒரு முக்கியமான தலைப்புலயே அவர் எழுதுறாரு. எப்படி ஒரு ஆயுதங்கள் வந்து மிக கடினமான விஷயம். இப்ப கூட நாம வந்து பேச்சுவர்களை சொல்றது வந்து யானை வலை குதிரை வலைன்னு, அந்த குதிரையை ஒரே ஒரு தொழில்நுட்பத்துக்கு ஈடாக வாங்கிக்குவாங்கன்ட்டு. அது மாதிரி இவங்க கிட்ட இருந்த குதிரை. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வெண்குதல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஏதேனும் ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இந்த கண்டுபிடிப்பு பயணங்கள் 14-15ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்குது. அதுக்கு பல காரணங்கள், வியாபார காரணம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த துருக்கியில இஸ்தான்புல்ல போடப்பட்ட அதிகப்படியான ஆக்ட்ராய் ஒரு காரணம். வேற வழியை கண்டுபிடிச்சாங்க. தரை வழியில போறப்ப நம்மளுடைய லாபத்துல பாதி அவன் ஆக்ட்ராயா எடுத்துக்கிறான். நீங்க இஸ்தான்புல்ல கிராஸ் பண்ணாம யூரோப்புக்குள்ள போக முடியாது தரை வழியில. பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கண்டுபிடிப்பு பயணம் ஒரு அலை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அலை ஆரம்பிச்ச உடனே இந்த யூரோப்பியர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை. அங்க வந்து ஏகப்பட்ட போதாமைகள் இருக்கு, அரசாட்சி இல்லை, தொழில்நுட்பம் இல்லை, ஆனா மிக வளமையான பகுதி இருக்குதுங்கிறத இவங்க கடற்பயணத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்குள்ள உலகத்துல கண்டுபிடிக்கப்படாத இடமே இல்லை. வென்றுவதற்கு அவங்களுக்கு டைம் ஆச்சு. மறுபடியும் அது 100-200 வருஷங்கள் ஆனா கூட உலகத்துல இருக்கிற எல்லா பாகமும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அதுல கடைசியா வந்து அவங்க போன இடங்கிறது, கண்டுபிடிச்சது முதலியாக இருந்தாலுமே கூட கடைசியா போனதுங்கிறது ஆஸ்திரேலியா. அதான் 1776ல போறாங்க. அதுக்கு முன்னாடி வரையிலுமே நீங்க வந்து 1490 இந்த ரேஞ்சிலேயே அமெரிக்கா மற்ற எல்லாமே வந்து அவங்க வாஸ்கோடகாமா இங்க வந்தது எல்லாமே அந்த பீரியட்ல நடக்குது. அவங்க இந்த பிரிவு, அதாவது இந்த ஒரு அட்வான்டேஜ், முன்னேற்றங்கள் நம்ம கிட்ட இதை வச்சு நாம இதை சாதிக்க முடியும், உலகத்தை நாம வென்றெடுக்க முடியும், இங்க எல்லாமே ஒரு போதாமைகள் இருக்குதுன்னு இவங்க வந்து அதுக்கான எல்லா இடமும் இந்த மேற்கு ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் ஒரு 5-6 நாடுகள் தான் இதை மிகப்பெரிய லெவல்ல செஞ்சிடறாங்க. டச்சு, பிரான்ஸு, போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, கொஞ்சம் ஜெர்மனி, இட்டாலி, இவங்கெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிறத முழுக்க காலனியாக்கி அந்த வளங்களை வந்து சுரண்டி எடுத்துட்டு போய் ஒரு ஐரோப்பாவை வந்து மிகப்பெரிய ஒரு வளமை பொருந்த நாடா மாற்றும் போது இவங்க இதுக்கு உண்மையாலுமே இவங்க அறிவுத்திறத்தினால மட்டும் திறமையினால மட்டும்தான் அது செஞ்சாங்கன்னா இல்லைன்னு சொல்லி இதுல நிறுவறாரு. இவ்வளவு சாதகமான அம்சங்கள் கிட்டத்தட்ட இவங்களுக்கு 10 வருஷமா கை கொடுத்துக்கிட்டு வருது. வேற எங்கேயுமே அந்த சாதகமான அம்சங்கள் யாருக்குமே கை கொடுக்கல. இவ்வளவு சாதகமான அம்சங்களை கையில வச்சுக்கிட்டு இவங்க அறிவுபூர்வமானவங்கன்னு நான் நம்ப முடியாது அப்படிங்கிறத ஒரு இந்த கண்டங்களின் நிலை அமர்வு அதை வந்து இது பண்ணிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இது இப்படியே இந்த 1500 வருடம் இப்படி ஒரு போக்கு இருந்தது. இது எல்லாமே யுரேசியாவில் இவங்கெல்லாம் அதே மாதிரி அறிவுபூர்வமா இருந்தாங்களான்னா இங்கேயுமே ஒரே சம்பந்தப்பட்ட வளர்ச்சி இல்லைங்கிறாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய காலம் சொல்லக்கூடிய 600-700ல இஸ்லாம் வந்து அரேபியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புது புனைவை ஏற்படுத்திக்கிட்டு ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துது. அவங்களுடைய அலை ஓஞ்ச உடனே கடைசியா ஒரு 700-800 வருஷமா சைனா
1450 வரையிலும் காகிதம், தீப்பெட்டி, வெடிமருந்து போன்ற ஏகப்பட்ட 100க்கும் மேற்பட்ட புதிய பொருள்களை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வழங்குது. இஸ்லாம் வழங்குது. மத்திய காலத்துல ஏற்பட்டக்கூடிய 700ஆம் நூற்றாண்டுல இருந்து 1500க்குள்ள அரேபியாவும் சரி சைனாவும் சரி மிகப்பெரிய பங்களிப்பு. இது எதுலையுமே இவங்க பங்கெடுத்துக்கல. யாரு இப்பொழுது உலகத்தையே வழிநடத்திக்கிட்டு இருக்கிற ஐரோப்பா போய் காலனி மயக்கப்பட்ட அமெரிக்கா, இவங்க எதுவுமே 1500 வருடம் இந்த வரலாற்றுலயே இவங்க இல்ல. அவங்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை 1500 வரையிலும். அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இவங்க அப்படியே இந்த இஸ்லாத்தை இப்ப மிடில் ஈஸ்ட், அரேபியா இது எல்லாமே அமைதியாயிடுறாங்க. எந்த புதுசும் அவங்க எதுவுமே பண்ணல. 1450க்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 500 வருட காலம் ஒண்ணுமே இல்லாம சைனா போயிடுது. மொத்த சீனையும் ஸ்டீல் பண்ணிடுறாங்க ஐரோப்பா. யாருக்கு எதுவுமே உலகத்தில் விட்டு வைக்கப்படவில்லை. அனைத்துமே அவங்க கையில போயிடுது. மறுபடியும் இப்பதான் இந்த 50 வருடமா தான் சைனாவே உள்ளாடி வராங்க. அதுக்கப்புறம் எதையுமே அவங்களால புதுசா புனைவு பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல, உலகத்துக்கு வழங்க முடியல. இந்த 500 வருட காலம் அப்படியே ஐரோப்பா எடுத்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இவர் பார்க்கிறார். எப்படி இப்படி நடந்துச்சு? அதுவும் இவர் ரொம்ப வியக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்தியாவாவது நாமளே ஆள்றோம், சைனா அவனே ஆள்றான். ஆனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மிகப்பெரிய வளம் பொருந்திய கண்டம், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா எதுவுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆளப்படவில்லை. இப்ப எல்லாமே இவங்க கைக்கு வந்துருச்சு. நாமளாவது என்ன இருந்தாலும் நாமளே ஆள்றோம், சைனா ஆள்றோம். அங்க இல்ல, ஆட்சியே இவங்க, மொத்தமே இவங்க தான். இப்படி ஒரு விஷயம், இவங்களுக்கான அட்வான்டேஜ் பலவிதமான கருதுகோள்கள் இருந்தாலும் அவங்களுடைய அந்த தொழில்நுட்பம் மட்டும்தான், தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றங்களால மட்டும்தான் அவங்க இதை அட முடிஞ்சு. மனித திறமை, அதாவது வெறுங்கையோட விட்டா ஒரு நியூகினியால இருக்கிறவனும் ஒரு வெள்ளைனும் ஒண்ணுதான். ஆனா அவங்க கையில் ஒரு துப்பாக்கி வரும்போது அங்க 1000 பேருக்கு சமமாயிடுறாங்க. இவங்கிட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு கட்டக்கூடிய தொழில்நுட்பம் இல்லாத போது இவங்க ஒரு தனியா ஒரு அரசியை உருவாக்குறான். தொழில்நுட்பங்கள்ல யார் இந்த எழுத்து முறையை வச்சு கண்டினியூவா இந்த தகவலை மனிதனுடைய அறிவை கண்டினியூவா சேகரம், இந்த கலெக்டிவ் நாலேஜ் ஆஃப் ஹியூமன் கைண்ட், இதை அவன் மிக தரவா வச்சிருக்கிறான். இந்த கலெக்டிவ் நாலேஜ் தான் கல்வின்னு சொல்றோம். இந்த கல்வியை வச்சு அறிவியல், தொழில்நுட்பம், இது எல்லாமே 1450ல ஆரம்பிச்ச ஒரு அலை இது வரையிலுமே ஓயில அவங்க கையில தான் இருக்கு. இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு வரலும் ஒரு ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சது தான். அவனுக்கான ஒரு கோடிங்கா தான் உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா புனைவாளர் அவன் தான். மிக ரேரா தான் அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்காங்க. மொத்தமும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில அவனுடைய அறிவு நாம பார்க்கணுங்கும் போது அவரு அதுக்கு சில பல காரணங்கள் என்ன இது மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய மிக அதிகப்படியான இப்படி உலகத்தை கொள்ளையடிச்சதுனால இருக்கக்கூடிய செல்வங்கள் R&Dல அவங்களுக்கு அதிகமா பயன்படுது. புதுசா இப்படி பயங்கரமா ஒவ்வொரு நாட்டில இருந்து எழுதும்போது அவங்களுடைய புது புனைவுக்கு அவங்களால ஃபீட் பண்ண முடியுது, மிகப்பெரிய தொகையை செலவு பண்ண முடியுது. அப்படி பண்ணும்போது புது புனைவுனா அந்த நியூ இனோவேட்டர்ஸ் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு பணம், கோடிக்கணக்கான பணம், இப்ப சொல்லணும்னா அப்ப கொண்டா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு வரும்போது அதுல பல இடங்கள்ல இருந்து அந்த கேள்வி அவங்க ஒரு இதா இருந்து ட்ரையல் அண்ட் எரரை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது இன்னொரு பெரிய சாதகம் அவங்களுக்கு என்ன சொன்னா, கண்டுபிடிப்புகள்ல போரின் பங்கு மிக அதிகங்கிறார். போர் பல நிர்பந்தங்களை உருவாக்கி கண்டுபிடிப்பு வருது. இந்த மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த அணுகுண்டே இந்த போரினால ஏற்படுத்தப்பட்டதுதான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமேட்டு இல்ல நாம ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னது அந்த மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஓப்பன்ஹைமரை வச்சு ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டு. இந்த போர் ஒரு மிகப்பெரிய இதை ஏற்படுத்துது. அந்த போர்ல அதிகமான போர் 700-800ல இருந்து ஆரம்பிச்சு சிலுவை போர்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. என்னன்னா இவங்க எரிபொருளா இந்த அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை உருக்கி இந்த பெட்ரோல் ப்ராடக்டை எரிபொருளா யூஸ் பண்றாங்க.
அந்த எரிபொருள் இருக்கக்கூடிய கந்தகத்தை பயன்படுத்தி வெடிமருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வெடிமருந்தை வந்து இவங்க வந்து கை கொள்ளுறாங்க. அரேபியன்ஸ் வந்து வெடிமருந்து இங்க இருக்கான்னு அவங்க யூஸ் பண்ண போறாங்க. சைனால இருக்கிற சைனா வந்து அரேபியா கிட்ட இருந்து இதை கண்டுபிடிச்ச உடனே சைனால இருக்கிற காகித தொழில்நுட்பத்தை அரேபியா கை கொள்ளுது. இது எல்லாம் வந்து என்னன்னா இது போர் பார்த்து நடக்குது. போர்ல யாருக்கு என்ன அவன் ஒரு பேப்பர் வச்சுட்டு பாக்குறான் அப்படின்னு பாத்துருக்கான். ஒரு பேப்பர் வச்சுட்டு பாக்குறானே என்ன அப்படின்னு பாக்குறான். சைனாவுக்கும் அரேபியாவுக்கும் வாரு. அவன் ஒரு பேப்பர் வச்சுட்டு பாக்குறானே இது என்ன பேப்பர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க சிலர் அப்ப வந்து சைனா தோத்துருது, அரேபியா ஜெயிக்குது. அவங்க பிடிச்சிட்டு வந்து இது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா அவன் உடனே வந்து ஒரு காகிதத்தை போனான். காகிதம் இப்படி கொடுத்தும் போர் பலவிதமான ஒரு முன்னேற்றங்களையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துது. இது தொடர்ந்து போர். சிலுவை போர் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சிலுவை போர்ல கடைசியா இஸ்லாம் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வெடிமருந்து தாங்கிறாரு. அவங்க கடைசி வெற்றி வெடிமருந்தை வச்சுதான் வந்து வெல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட வெடிமருந்து கிடையாது. மேற்குல போப் அனுப்பிச்சு அவங்க கிட்ட சிலுவை போர்ல வெடிமருந்து இவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க கிட்ட அந்த டெபாசிட்ஸ் இருக்கும் போது அந்த கந்தகத்தை யூஸ் பண்ணி இப்ப இருக்கிற வடிவத்தில் இல்ல, கிரனேட் மாதிரி இல்ல, பட் ஆனா அவன் போட்ட உடனே எரியக்கூடிய அந்த வெடிமருந்து யூஸ் பண்றாங்க. இப்படி உலகத்தினுடைய பல பகுதியை பத்தி அவரு சொல்லிட்டு வரும்போது எல்லாமே உலகத்துல ஒரே டைம்ல நடக்கலங்கிறார். வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு விதமான வளர்ச்சிகள் நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே இங்க பதில் சொல்ல முடியாதுங்கிறார். ஏன் 500 வருஷம் சைனா தேங்குச்சு? அவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிகுந்தவங்க என்னங்கிறாரு, உலகத்திலேயே சைனாவை ஒரு வித்தியாசமான நாடுங்கிறார். என்ன காரணம்? உலகத்தில் எங்கேயுமே இல்லை. 80 கோடி மேண்ட்ரின் மொழி பேசுறான். தாய்மொழியாக அவ்வளவு பேசக்கூடிய உலகத்துல யாருமே இல்லை. தாய்மொழியாக 80 கோடி பேருக்கு ஒரு 97 எழுதும்போது சொல்றாரு, இப்ப நீ கண்டிப்பா 100 கோடி பேர் இருப்பாங்க. 100 கோடி பேர் ஒரே மொழியை பேசக்கூடிய உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இது இந்த கிமுல ஏற்பட்ட பேரரசு உருவாக்கத்துல ஒன்னா மேண்ட்ரின் மொழி, அதாவது சைனா மொழின்னு சொல்றோம், அதுக்கு பேரு மேண்ட்ரின் மொழி. அதனுடைய துணை மொழிகள் 60-70 இருக்கு. அது ஆனால் எல்லாமே இதனுடைய கிளை மொழிகள் தான். நீங்க இதை ஈஸியா அதை கத்துக்கிட்டீங்கன்னா இதை கத்துக்கலாம். இந்த எழுத்து வடிவமானது ஒரு சிக்கலான சில இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு வடிவமாக அதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு உலகத்துல அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேரரசு உருவாக்கத்துக்கும் அவங்களுடைய அறிவுக்கும் அந்த மொழி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்கிற இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய உண்மைங்கிறாரு. 80 கோடி பேர் ஒரே மொழியை பேசுறதுங்கிறதும் இந்த 80 கோடி மொழியில் இருந்த கிளை மொழிகளாக பரவி கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, பர்மா, இவங்க இது எல்லாமே வந்து இவங்க மொழியினுடைய கிளை மொழிகளா பேசுறாங்க, இல்லைன்னா அந்த சவுத். ஆனால் அதுல என்ன அப்படின்னா ஒரு யூரோப்பியனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட மிக அதிகமான வித்தியாசம் சவுத் சைனாக்காரனுக்கும் நார்த் சைனாக்காரனுக்கு இருக்குது. உருவத்திலேயே பார்த்தாலே சொல்லுவானா நீ நார்த் சைனா என்ற, ஆனால் மொழி ஒண்ணு. அப்புறம் மையப்படுத்த இந்த மொழியின் காரணமாக இந்த உணவு கண்டுபிடிச்சு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் வந்தோடனே உலகிலேயே முதல் முறையில மிகப்பெரிய ஒரு பாசன கட்டுமானங்களை உலகின் மிகப்பெரிய 2 ரிவர் இருக்கக்கூடிய சைனாவுடைய எல்லோ ரிவர் அண்ட் யாங்சே ரிவர், மிகப்பெரிய இந்த 2 ரிவர்லயும் மிகப்பெரிய வலைப்பின்னல் மாதிரி அந்த பொது நிதியை வச்சு உணவு உற்பத்தி, அதனால் ஏற்படக்கூடிய மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம், அதனால் ஏற்படக்கூடிய உபரி வரி வசூல் வச்சு உலகத்துக்கே முன்மாதிரியான பாசன வாய்ப்பா இதை வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா இது இப்படி ஒரு தகவலை படிக்கும்போது அடுத்தது பட் இதுல வந்து அவரு சொல்லல, நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய ரிவர் இருக்கிற இடத்துலதான் வந்த வாட்டி நடக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு புரட்சி ஆகட்டும், மற்ற விவசாயத்தில் ஏற்பட்ட புரட்சியில சில கோடி பேர் இறந்த 59-60 வந்த கிரேட் சைனா ஃபெமைன் நடந்தது. அதுக்கு எந்த ரிவர் இயற்கை மேன்மேட் டிசாஸ்டருங்கிறான். அதை தவறான கொள்கையினால கோடிக்கணக்கான பேர் பஞ்சத்துல இறந்த நிலைமை எப்ப 3000 வருஷமாக இருந்த ஒரு நீர்ப்பாசன கட்டுமானமும் விவசாயமும் இருந்தோம் கோடிக்கணக்கான பேர் இறக்குறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கண்ணெது போல வந்து எதுவுமே வந்து ஒரு தகவல் கிடையாது, துல்லியமான கணக்கு.
அப்ப எந்தக்கும் அறுதியிட்டு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்துல இருக்குது. அதுக்கு சூழ்நிலைகள், அதாவது இந்த என்விரான்மெண்டலா எவ்வளவு சாதக அம்சங்கள் இருக்கு, அந்த சாதகத்தை வந்து எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை அவர் ஒத்துக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்துல ஒரு திருட்டு கையாளக்கூடிய தன்மை அதை ஆண்டவங்கிட்ட இருக்கு. திருட்டு ஆட்சினே அதுக்கு அவர் வந்து தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா இதே கிடையாது. சமத்துவத்திலிருந்து திருட்டு ஆட்சி வரையிலும் பெரும்பான்மையான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் லூட்டிங் அப்படிங்கிறார். அவன் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு, தன்னுடைய ஈகோனால யுத்தத்தை நடத்துகிறது, காமன் மேனுக்கான ஒரு பொதுநல விஷயங்களை குறைவாகவும் திருட்டு அதிகமாகவும் அடுத்தவனை கொள்ளையடிக்கிறதும் சூறையாடல், இதுக்குத்தான் இது மையப்படுத்த இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல ஒரு இனக்குடியினுடைய கொலை தன்மையினுடைய ரேஷியோவிட உபரித்தாலும் கொலைகள் ரொம்ப கம்மிங்கிறார். கம்மிங்கும் போது பாதுகாப்பான அம்சத்துல அவன் புது புனைவாளரா மாறுறான். இனக்குழுவுல என்ன நடக்குதுன்னா, அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கே பொழுதுனைக்கும் போராட்டம் நடக்கும் போது அங்க ஒரு பெரிய, அதாவது அங்க ஒரு சமத்துவம் நிலவுது, நடக்கல. அங்க வந்து ஒரு இனக்குழு தலைவன் வந்து இங்க மாதிரி ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற தலைவன் மாதிரி திருடல. ஆனால் கொலைகள் தொடர்ந்து நடக்குது, உயிரோடு இருக்கிறதுக்கான உத்தரவாதம் மிக குறைவா இருக்குது. ஆனா மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்துல இது மிக குறைவா தான் இருக்குது. இந்த கொலையாவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா அங்க இனக்குழுல கொலையாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்போது இந்த புது புனைவாளர்கள் சொல்லக்கூடிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் அங்க மிக குறைவா இருக்கிறான். இது எல்லாமே ஆனா அறிவு கூர்மைக்கு பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு வரையிலுமே ஆய்வாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஏன் இந்த இனக்குழு இவ்வளவு வெறித்தனமா உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குது, ஆப்பிரிக்கா வழியாகட்டும் அங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம மணிப்பூர் வரல வச்சு, ஏன் இவ்வளவு வளர்ந்த பிறகும் இதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே விடை தெரியாம குழம்புகிறார்கள். எங்க இருந்து அந்த வன்மம் உருவாகுது, எங்க இவ்வளவு கல்வி அறிவு வந்த வாட்டியும் இந்த இனக்குழு மோதலை நிறுத்தவே முடியலையே. இது ஒரு தனியான விஷயங்களாக ஆராயப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் தீர்மானமான முடிவு எடுக்கப்படவில்லைங்கிறார். அப்ப இவர் இது மாதிரி பல கருதுகோள்கள் சொல்லி இது எல்லாமே வந்து யுரேசியாவில் இருக்கக்கூடியதுல இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம், எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 லட்சம் தாவரங்கள் இருந்திருக்கு உலகத்துல வகைப்படுத்தப்பட்டதுல, முறைப்படி வகைப்படுத்தப்பட்டதுல. அதுல சில ஆயிரம் தாவரங்கள் மட்டும்தான் உண்ணக்கூடிய அளவுக்கான, அந்த சில ஆயிரங்களையும் புரட்சிவா இருக்கக்கூடியது, விதைச்சு கொஞ்சம் நிறைய நமக்கு ஈல்டு கிடைக்கக்கூடியது சில 100. அந்த சில 100ல நம்ம பொருளாதாரம் உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய, நான் ஒரு 100 கலோரி போட்டா எனக்கு ஒரு 1000 கலோரி கிடைக்கிறது இருக்கிறது. மேஜர் கிராப் உலகம் முழுக்க வெறும் 12. அதுல தானியங்கள் 6, லெக்யூம்ஸ்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் மத்தெல்லாம் 20%. துணை உணவுகள் அப்படிங்கிறார், பழங்கள் காய்கறிகள் மற்றதெல்லாம் 80% ஆஃப் த கலோரி கிரெயின்ஸ் தானியங்கள்ல இருந்து வருது. இந்த தானியங்கள் அரிசி, கோதுமை, பார்லி, மக்காச்சோளம், சோளம், இந்த லெக்யூம்ஸ்ல துவரை, அவரை, இதுதான் மேஜருங்கிறாரு. சோயா, இதெல்லாம் 80% கலோரி கொடுக்குது. இந்த 20% கலோரிக்கு நூற்றுக்கணக்கான பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே கொடுத்தாலும் இது 2 விதமான உணவுகள் தான் மனிதனை வந்து சமநிலையான ஒரு உணவு, அதாவது சமப்படுத்தப்பட்ட பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைச்சி, தானியங்கள், இல்லைன்னா தானியங்கள் வகைகள். ஒன்னா அந்த புரோட்டீன் அல்லது இந்த புரோட்டீன், இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இது. இதுல என்னன்னா, பாலூட்டிகள்ல என்ன பிளஸ் நடக்குது, யுரேசியாவில் 13 இனங்கள் அங்க இருக்குது. அதுல வெறும் 5 இனம் மட்டும்தான் உலகத்துக்கு இருக்குது. ஆடு, மாடு, பன்றி, குதிரை 5, மற்ற இன்க்ளூடிங் ஒட்டகம் எல்லா இடத்துலயும் இல்ல, குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் ஒட்டகங்கள் இருக்கு. கலைமான் ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் இருக்குது. அல்பா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது. 14ல உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடியது வெறும் 5 மேஜர், அதாவது 100 பவுண்டுக்கு மேல கூடிய மனிதனுக்கு உதவக்கூடிய உணவளிக்கக்கூடிய போக்குவரத்துக்கு இது வந்து வெறும் 5 தான். இத்தனாயிரம் வருட வரலாற்றுல இந்த தாவரங்களும் மிக குறைந்த அளவு தான், நமக்கு மொத்தமே 12 தாங்கிறாரு. மேஜர் கிராப் வெறும் 12 மேஜர் கிராப்.
மற்றதெல்லாம் 20% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. எல்லாமே 100க்குள்ளதான். அது எந்த சிறுதானியம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமா 2 விஷயம் நடக்கவே இல்லைங்கிறாரு. அப்ப அதனுடைய கடினத்தை சொல்றாரு. எந்த மேஜர் கிராப்பும் நவீன உலகத்துல மனிதனால் உருவாக்கப்படவில்லை, பழக்கப்படவில்லை. எந்த மேஜர் அனிமலும் ஹஸ்பண்ட்ரியும் நவீன உலகத்தில் கடந்த 4000 வருஷம் பழக்கப்படவில்லை, வளர்க்கப்படவில்லை. ஆனால் ட்ரெயின்டுங்கிறார். சிறுத்தையா நீ ட்ரெயின் பண்ணிக்கலாம், ஆனா என்னைக்குனாலும் உனக்கு ஆபத்து. யானையா நீ ட்ரெயின் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்சியேட் பண்றாரு. டொமஸ்டிகேட்டட் வேற, ட்ரெயின்டு வேற. யானைகளை வந்து நீங்க காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா என்னைக்குமே நீங்க அதை வந்து பிரீடு பண்ண முடியாது. யானை ஒரு 4 யானையை குடிச்சிட்டு வந்து நீங்க பிரீடு பண்ணி அதை 100 யானையா மாத்த முடியாது. இப்படி வந்து நிறைய விலங்குகள் இருக்கு. அதை நீங்க வந்து புடிச்சிட்டு வரலாம், ட்ரெயின் பண்ணலாம். அதுல திகைக்கக்கூடிய உண்மைன்னு சொல்லக்கூடியது, ஒரே இனத்தை சேர்ந்தது, மிக மெல்லிய டிஎன்ஏ வித்தியாசம் இருக்கக்கூடிய பல வகை பிரிவுகள் பழக்கவே முடியவில்லை. அதுல பன்றியில ஆப்பிரிக்க பன்றிகள் அவ்வளவு ஈஸியா பழக்கப்படக்கூடிய பன்றி, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 3 வகையான பன்றிகைகளையும் காட்டு மோதாதையும் பழக்கவே முடியலை. தொடர்ந்து தோல்வி. 51 விதமான பாலூட்டிகள் வந்து ஆப்பிரிக்கால இருக்குது. ஒன்னு பழக்கப்படுத்தப்பட முடியல, ஒண்ணு கூட முடியல. அதான் விஷயம். 51 விதமான பாலூட்டிகள்ல ஒன்ன கூட பழக்க முடியல. அதுல சவால் எடுத்துக்கிட்டு பண்ணது வரி குதிரை, பண்ணவே முடியல. ஆயிரக்கணக்கான பேர் பல ஆயிரம் வருடமா முயற்சி பண்ணி இன்னும் அது கழுத்துப்பட்டை அணிவிக்கப்பட முடியவில்லை. 10,000 டைம்ஸ் எல்லாம் சில பேர் ட்ரை பண்ணியிருக்கான். அது வந்து கழுத்தை மிஸ் பண்ணுது, அதை போட்டு முடியல. 4 பேர் பிடிச்சி போட்டு லண்டன் தெருவில் ஒருத்தன் ஓட்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப தேசிய விலங்காக சொல்லக்கூடிய மனிதனுக்கு அணுக்கமா வந்துட்டு போகக்கூடிய கங்காரு பழக்கப்படுத்தப்படவில்லை. இதுக்கு அண்ணா கரீனாவில் டால்ஸ்டாய் சொன்ன வாசகத்தை இவரு முத்தப்பா சொல்றார். பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் எல்லாம் ஒரே மாதிரி பழக்கப்படுத்த முடியுது, ஆனால் பழக்கப்படுத்த முடியாத விலங்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையில இருக்குதுங்கிறார். இது தாவரத்திலையும் ரொம்ப உன்னத தாவரங்கள் 1% கீழே, அதுல நமக்கு ஈல்டு கொடுக்கறது அதை விட 2 லட்சம் இருக்கக்கூடிய தாவரங்கள்ல பலாயிரக்கணக்கான புல் வகைகள்ல வெறும் 12 கிராப் தான் மனிதனால உருவாக்க முடியுது. வேற எதுவுமே பண்ண முடியல. விலங்குகளும் இப்படியே தான் இருக்குது. அப்ப என்னன்னா பலாயிரக்கணக்கான வருஷமா இவங்க ட்ரை பண்ணி முடிஞ்சிருச்சு. இத வந்து பீட் பண்றதுக்கு ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க 100-200 வருஷமா. ஆனால் அது கொடுக்குற ஈல்டு ரொம்ப குறைவா இருக்குது. பொருளாதாரமா அதுக்கு எந்த விதமான பயன் இல்லாம எல்லா முயற்சிகளும் கைவிடப்பட்ட நிலையில இருக்குது. எதையுமே பார்க்க முடியல. அப்ப என்ன பழகினாங்களோ அதேதான். இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலா போய் ஒரு மாதிரி அமைதி அடைஞ்சிருச்சுங்கிறாரு. அவ்வளவு இருக்கிற இதுல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை பழக்கமா உருவாக்குறாங்க. ஈல்டு அதிகப்படுத்துறது, ஒட்டு செடி வைக்கிறது, 1 ஏக்கருக்கு டன்னேஜ் அதிகப்படுத்துறது, விவசாயத்தை மாத்துறதுன்ட்டு. அதுல விலங்குகள்கிட்ட மட்டும் அப்படி இல்லைங்கிறாரு. கருவாலி கொட்டை என்பது மிக ருசியான ஒரு கொட்டை, ஓக் மரத்திலிருந்து வரக்கூடியது. ஆயிரக்கணக்கான வருடமாக முயற்சி பண்றாங்க. ஒரு ஓக் மரத்தை கூட இவங்க பிரீடு பண்ண முடியல. அது காட்டு செடியாகவே தான் இருக்கிறது. ஆலிவ் பண்ண முடிஞ்சவங்களால ஓக்க பண்ண முடியல. இன்னைக்கு வரலாம் அது காட்டு செடி தான். நீங்க காட்டுல இருக்கிறத போய் பொறுக்கிட்டு வந்து சாப்பிடலாம், நீங்க வளர்க்க முடியாது ஒரு செடியை கூட. இதுல இந்த துவக்கங்களை ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது எப்படி விவசாயம் தொடர்ந்து அப்படிங்கும் போது, இது எல்லாமே மனிதனுடைய அறிவுக்கு எந்த விதமான, அதாவது இந்த உயிரியல் ரீதியான முன்னேற்றங்கள்னு யாருக்கும் இல்லை. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு வாதுமை கொட்டையை வந்து அவன் என்ன பண்றான்னா, 100கணக்கான செடி இருக்கிறப்ப அது ரொம்ப காட்டு வாதுமைங்கிறது ரொம்ப கசப்பு கொடுக்கக்கூடியது. அது வந்து வெடிச்சு செதறும், அதை வந்து யாரும் சாப்பிட முடியாது. அது வந்து தன்னுடைய இனம் பிரீட் ஆகணும், சாப்பிட்டுனால அந்த மாதிரி ஒரு காட்டு வச்சிருக்குது. அதுல இவங்களுடைய பசியின் காரணமா அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு மரபணு மாற்றம்னு சொல்றாங்க. ஒரு மரபணு மாற்றத்துல ஏதோ ஒரு வாதுமை கொட்டை சுவையாக இருந்துவிடும். அதை இவங்க எடுத்துட்டு வந்து வச்சு பிரீடு பண்றது. இது நல்லா இருக்குது. அந்த செடி மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிடுறது. இந்த மரபணு மாற்றம், இந்த ஜீன் மியூட்டேஷன்ங்கிற முறையில உயிர்களுக்கு நடந்து எப்படி மனிதன் பரிமளிச்சானோ அதே மாதிரி விலங்குகளையும் பரிமளிக்குது.
விலங்குல இருந்து தாவரங்கள்லயும் இதே மாதிரி ஒரு ஒற்றை மரபணு மற்றதெல்லாம் இருக்கும், ஒரு சின்ன மட்டும் வித்தியாசம் ஏற்பட்டுடும். மற்றபடி அதனுடைய செடி அதனுடைய ஆயுள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு சுவைங்கிறது பதிலாக இல்லாத ஒரு தன்மையை அதை அடைஞ்சிடும். இப்படி கூர்ந்து கவனிக்கிறதுனாலையும் பசியினாலையும் தொடர்ந்து இவங்க கண்டுபிடிச்சு இத ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதை கொண்டு வந்து புதுசா இவங்க எந்த விதையுமே இதுவரை உருவாக்கப்படவில்லை, இருக்கிறத இவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. விலங்குகள் அதே மாதிரி கொஞ்சம் அது நம்ம கிட்ட சாந்தமா இருக்குதா கூட்டிட்டு வந்து பழக்கப்படுத்துறது. இப்படியான ஒரு மோதல்ல எல்லா விலங்குகள்லயுமே இந்த தன்மை இருக்குது. இங்க அன்புராஜ் வந்தாரு, அவர் ஒரு தகவல் சொன்னாரு, எல்லாமே காட்டுல ஒரே மாதிரி இல்லை அப்படின்னாரு. அவர் உதாரணம் சொன்னாரு. என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து ஒரு சுனையில தண்ணி குடிக்கிறதுக்கு அது ஒரே வழிதான் இருக்குது, ரெண்டு பக்கமும் பெரிய உயரமான மலை, இந்த இடுக்குல போய் உள்ளாடி போய் இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது பெரிய கொம்பன் யானை உள்ளாடி வந்துருது. அத தாண்டிதான் இவங்க போயாகணும். உடனே வீரப்பன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு, வேற வழி கிடையாது, சுட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறப்ப அன்புராஜ் கோவிந்த் இருந்துகிட்டு, அந்த சீட்டுக்குழி கோவிந்த் இருந்துகிட்டு, இல்ல ஏற்கனவே அதை பார்த்துருக்கிறேன், இது டிஸ்டர்ப் பண்ணாத யானை. ஒத்த யானைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், காட்டுல மிக மிக ஆபத்தான ஒரு பொசிஷன் அது. ஆனால் எல்லாமே அப்படி இல்லை, இது சாந்தமானது, இது நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்ற. அப்படியா சேர்ந்து இவங்க ஒவ்வொருவா வந்து இது பண்ணிக்கிறாங்க. அது இவங்களை எதுவுமே பண்ணாம உள்ளாடி போய் தண்ணி குடிக்க போயிடுது, இவங்க வந்துடுறாங்க. இதுதான் மனிதன் எதிர்கொண்டு எல்லா விலங்குகள்லையும் எதிர்கொள்ளும் போது சில விஷயங்களை ஒண்ணும் பண்ண முடியறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இவன் வளர்க்குறான். ரொம்ப ஆபத்தானது குதிரையை தான் சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரீடை இவன் பிரீட் பண்ணிட்டான். வரி குதிரையை பண்ண முடியல, பன்றிகள்ல சில விஷயங்களை பண்ண முடியல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காட்டு மாடுகளை இன்னைக்கு வரலும் பண்ண முடியல. இப்படி பலவிதமான முயற்சிகள்ல தான் இந்த சமூகம் இப்படி இருக்குது, இப்படி தோன்றி இருக்குது. இதுல இந்த கண்காட்சி வானிலை மாற்றங்கள் மாதிரி ஒரு பல காரணிகள் சேர்ந்துதான் இந்த யுரேசியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல நிறுத்திருக்குது. கடந்த 500 வருடமாக ஐரோப்பியா வந்து உலகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு புது கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஜெனட்டிக்கா அவங்களுக்கு ஒரு தனி திறமையா இருந்தவர்கள் மற்றவர்கள் திறமை குறைவானவர்கள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு இதுல நிறுவுறாரு. இது வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு 2% தான். இதுல ஒவ்வொருத்திலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீங்க படிச்சா போதும். சும்மா இப்படி எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, சும்மா சீனாவின் காகித தயாரிப்பு தொழில்நுட்பம் இஸ்லாமுக்கு சென்றதுதான். இது கிபி 751 மத்திய ஆசியாவில் டலஸ் ஆற்று போரில் அரேபிய இராணுவத்தினர் சீன இராணுவத்தினை தோற்கடித்த போது சாத்தியமானது. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு செய்தி இருக்கு. ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆழமான ஒரு செறிவான புத்தகம். சில புத்தகங்கள் படிச்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு திறப்பு அசாத்தியமானது. புத்தகத்தை படித்த சமம் இந்த ஒரு புத்தகம் படிக்கிறது. அவ்வளவு தகவல்களும் நடுநிலைமையாகவும் எந்த விதமான எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்ற. இது ஒரு கருதுகோள், இதுக்கு மேல உண்மை இருந்தா இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கருதுகோளை நான் முன்வைக்கிறேன். நீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு கருது கண்டிப்பா இருக்கலாம், எனக்கு இதை தாண்டி போலாம் அப்படிங்கிறார். அதனால இது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு வாசிப்பு இன்பம் அப்படிங்கிறது நிச்சயமா அதுல கிடைக்கும். எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த மனித வாழ்க்கையை பத்தி இப்ப இருக்கக்கூடிய சமூக எதனால எப்படி வந்தது அப்படிங்கிறது பத்தியான ஒரு விருப்பங்கள் ஆழமா இருந்துச்சுன்னா, இது ஒரு 650 பக்கம் உள்ள ஒரு புத்தகமா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான, அதாவது புனைவு அல்லாத நூல்கள்ல மிக முக்கியமான நூல்ல இது ஒண்ணு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப சீப், 500 ரூபாய், 490 ரூபாய் தான் என்னுடைய, 495 ரூபாய் தான் என்னுடைய விலை. இப்ப கூட காப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து படிக்க முடியலன்னாலும் சரி, அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்க முடியல, ஒவ்வொரு பகுதியா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சா கூட ஒரு 10 வருட காலம் 5 வருட காலம் ஒரு பாட புத்தகம் படிக்கிறது இந்த ஒரே புத்தகத்துல அவ்வளவு செறிவான தகவல்கள் உள்ள ஒரு சிறப்பான புத்தகம். நான் வந்து இதை மறுபடியும் 10-11 வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டான புக்கு கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கும் போது, என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாரு சகஸ் சாரு.
இதை படிச்சு சரி வேணா இதை ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வேணா அறிமுகப்படுத்துங்களேன் அப்படின்னாரு. அதனால இது ஒரு புனைவு அல்லாததுல மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இது ஒண்ணு. பலவிதமான அறிவு திருப்புகளை ஏற்படுத்தும். முடிந்த வரையிலும் வாங்கி படிக்க பாருங்க.